விளம்பர திமுக தங்களது பிரச்சினையில் உடனடியாக தலையிட்டு தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்ட கோரி சாம்சங் ஊழியர்கள் சென்னை அடுத்த ஒரகடம் மேம்பாலம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் இணைந்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். நித்யானந்தன், தற்போது ஒரகடம் பகுதியில் தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? நிச்சயமாக சாம்சங் தொழிலாளருடைய பிரச்சனை என்பது இன்றோ நேற்றோ துவங்கிய பிரச்சனை அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக சாம்சங் நிறுவனத்திற்குள்ளாக சங்கம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வந்தார்கள். அதன் பிறகாக சிஐடியு அங்கு சங்கத்தை அமைத்து அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நின்றது. அதன் பிறகாக சங்கம் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த சில தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்து சாம்சங் நிறுவனம் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 15-16 நாட்களாக அந்த போராட்டம் என்பது வலுத்து வந்த நிலையில் உள்ளிருப்பு போராட்டம் என பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அதேபோல காஞ்சிபுரம் வெள்ளவேடு பகுதி, அதாவது வெள்ளகேட் பகுதியில் இன்று காலை மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் சிஐடியுடைய மற்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சிஐடி நிறுவனங்கள், அதாவது உதாரணத்துக்கு கூற வேண்டும் என்றால் ஒரகடம் பகுதியில் சிப்காட்டில் பல தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சிஐடி சங்கத்தை சார்ந்த அந்த தொழிலாளர்களும் இந்த சாம்சங் ஊழியர்களுக்காக ஆதரவு தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரகடம் பகுதியில் இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக சிஐடியுடைய மாநில தலைவர் திரு சவுந்தரராஜன் இணைந்திருக்கார். கேட்கலாம் சார். வணக்கம். இந்த போராட்டம் என்பது மிக முக்கியமாக தொழிலாளர்கள் சங்கங்களை அமைப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. சங்கம் அமைத்ததற்கு பிறகாக எதன் காரணமாக நிறுவனம் அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குது? கடந்த போராட்டமும் சங்கம் அமைக்கிற உரிமை தொடர்பானதுதான். சங்கத்தை எந்த வகையிலும் தடுக்கக்கூடாது என்பதை நிலைநாட்டவும் பதிவுக்காகவும் நடந்தது. இந்த போராட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிற சட்டபூர்வமான சங்கத்தை அழிக்கவும் ஒழிக்கவும் நிர்வாகம் எடுக்கிற நடவடிக்கையை எதிர்த்துத்தான் இந்த போராட்டம் நடக்கிறது. இரண்டுமே சங்கத்துக்காகத்தான். நிர்வாகத்தை பொறுத்தவரையில் சங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, சட்டவிரோதங்களை, பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். இந்த தொழிலாளிகள் ஒரு கமிட்டியை அமைத்துக் கொண்டு, உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு வேண்டிய ஒரு கையடக்கமான ஒரு கமிட்டியை வைத்துக் கொண்டு, அந்த கமிட்டியில் எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்று காட்டுவதற்காக இவர்களை மிரட்டி கையெழுத்து வாங்க முயற்சித்தார்கள். அதுக்கு இடமாற்றம் அல்லது 3 லட்சம் ரூபாய் தரப்படும், இப்படிப்பட்ட பல்வேறு ஆசை வார்த்தைகள் அல்லது மிரட்டல்கள், இதன் மூலமாக முயற்சித்தார்கள். முடியவில்லை. பல மாதங்களாக முயற்சிக்கிறார்கள். அவர்களால் இங்கிருந்து தொழிலாளிகளை அந்த பக்கம் ஈர்க்க முடியவில்லை. ஆகவே இப்போது கோபத்தோடு எங்களுடைய ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள், இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். வழக்கமாக இந்த போன்ற பிரச்சனைகள்ல அரசு தலையிடும், தொழிலாளர் நலத்துறை தலையிடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தொழிலாளர் நலத்துறை என்னவா இதை கையாளுறது, அரசு என்னவா இதை பார்க்குது? இந்த போராட்டத்தை தொழிலாளர் நலத்துறை இதில் தலையிட்டது. எங்களை கூப்பிட்டார்கள், பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய நியாயங்களை நாங்கள் சொன்னோம். அந்த நியாயங்களை தொழிலாளர் துறை அவர்கள் சரியாக தானே கேட்கிறார்கள், நீங்கள் கொடுக்க வேண்டியதுதானே என்றுதான் தொழிலாளர் துறை அவர்களுக்கு அறிவுறுத்தியது. ஆனால் அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். கேட்க மறுக்கிற நிலையில் அவர்களுக்கு அழுத்தம் தருவதற்கு, அதற்கு மேல் அடுத்த கட்டத்திற்கு தொழிலாளர் துறையோ அல்லது தொழிற்சாலை ஆய்வகத்துறையோ நடவடிக்கை எடுவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் 2RA என்கிற ஒரு கம்ப்ளைண்ட், அது அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் என்பதில் கொடுத்துருக்கிறோம். 3 மாசமா எந்த நடவடிக்கையும் இல்லை. நிர்வாகம் பதில் தர வேண்டும். பதில் தராமல் அவர்கள் இழுத்தடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போது இன்றைக்கு தருவதாக சொல்லியிருந்தார்கள், இன்றைக்கும் அவர்கள் பதில் தரவில்லை. அதே மாதிரி அந்த ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டர்களுக்கு நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் உள்ளே போய் சிஎல் இருக்கிறார், கேஷுவல் லேபர் இருக்கிறார்களா, கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் இருக்கிறார்களா, நேரடி உற்பத்தியிலே இவர்களெல்லாம் ஈடுபடுத்தப்படுகிறார்களா என்று பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை. இதெல்லாம் நிறுவனத்துக்கு எதிராக என்று அல்ல, சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு. அதற்கு கூட நிர்வாகம், நம்முடைய அரசாங்கத்தினுடைய துறைகள் தயாராக இல்லை என்பதுதான் நிறுவனத்தின் இந்த ஆணவத்திற்கும் திமிருக்கும் காரணம். வழக்கமாக இந்த நல்ல ஸ்கில்டு லேபரை வச்சு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட வாரண்டி 2 வருட வாரண்டி எல்லாம் கொடுப்பாங்க. அன்ஸ்கில்டு அந்த கான்ட்ராக்ட் லேபரை வச்சு செய்யும் பொழுது அந்த பொருட்களுடைய தரம்ன்றது ஒரு கேள்விக்குறியாகும்ல. அதை பற்றி நிறுவனத்துக்கிடம் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சொன்னீங்களா? கான்ட்ராக்ட் லேபர் வச்சு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நீ வலியுறுத்தி இருக்கா சங்கம்? அதாவது அது நாங்கள் வலியுறுத்தி தான் அவனுக்கு தெரியுங்கிற அவசியம் இல்லை. வர்ற ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லாமல் பலது ஸ்கிராப் ஆகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட ஸ்கிராப் ஆகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் உற்பத்தி நடக்குது என்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த உற்பத்தி நடக்குதுங்கிற பேரில் இவங்களை மிரட்டுறதுக்கான ஏற்பாடு தான். ஆனால் தொழிலாளிகள் யாரும் அதுக்கு ஈல்டாக மாட்டார்கள். அதிக உற்பத்தி எடுக்க முடியாது, தரமான உற்பத்தி எடுக்க முடியாது.
பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த 18 தொழிலாளர்களுக்கும் அந்த கடிதங்கள் அதே நேரத்தில் வீடுகளுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தொழிலாளர்களுக்கு இது போல கடிதம் வரும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அடுத்த கட்டமா சங்கம் என்ன செய்ய போகிறது? ஒரு சங்கம் அமைப்பதற்கு ஏன் இத்தனை விதமான பிரச்சனைகள் ஏற்படுது? உலகத்தில் இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்களை இங்க வாங்க, நாங்க இலவசமா இடம் தரோம், மின்சார சப்சிடி தரோம், இது எல்லாத்தையும் சொல்லி அழைச்சிட்டு வரோம். ஆனா இங்க தொழிலாளருக்கான உரிமைகள் மீண்டும் மீண்டும் தவிர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுல என்ன செய்யணும்? அரசு அழைச்சிட்டு வரப்பயே சரியா பேசி அழைச்சிட்டு வரணுமா, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு இதுக்குள்ள? அதாவது 18 என்பதோடு நிற்குமான்னு எங்களுக்கு தெரியாது. மேலே கூட 1-2 கூட வரலாம். ஏன்னா பழிவாங்கும் வெறியில் நிர்வாகம் இருக்கிறது. 1. 2 சங்கம் கூடாது என்று நிர்வாகம் நினைப்பதற்கு காரணம் அவர்களுடைய லாபத்துக்கு, அவர்களுடைய சுரண்டலுக்கு, அவர்கள் விருப்பப்படியெல்லாம் நிறுவனத்தை நடத்துவதற்கு இடையூறாக சங்கம் இருக்கும். சங்கமே கூடாதுன்னு இப்போ ஒரு கமிட்டி அமைக்க அவங்க தயாராக தானே இருக்காங்க. ஏன்னா அது அவங்க சொல்றபடி ஆடுகிற கமிட்டியாக இருக்கணும். ஒரு போராடும் சங்கம், நியாயத்தை கேட்கும் சங்கம், சட்டப்படி தொழிலாளிக்கு உரியது கிடைக்க வேண்டும் என்று வாதாடுகிற சங்கம் கூடாது என்பதுதான் அவர்கள் நிலை. அரசு என்பது சட்டப்படி ஒரு தொழிற்சங்கத்தை அமைக்க தொழிலாளிகள் முற்படும் போது தொழிலாளி பக்கம் நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் அரசாங்கம் அதை செய்யவில்லை என்பது. MOUல இந்த சட்டப்படி நடப்போம் என்றுதான் அவர்கள் எழுதுகிறார்கள். அப்படி இல்லாம எழுத முடியாது. ஆனா ஓரலா என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வாய்மொழியாக அதெல்லாம் அப்படிதான் போய் எழுதுவோம், நீ பண்றதை பண்ணிக்கன்னு சொல்றாங்களா இல்லையா அது எங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா இவ்வளவு மோசமாக நிறுவனம் செய்வதற்கு பக்கத்துல SHன்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது. அது மிக கொடுமையாக, மிக கொடூரமாக, அரக்கத்தனமாக மொத்தம் இருக்கிற 93 நிரந்தர தொழிலாளிகளையும் வேலை நீக்கம் செய்வோம் என்று வேலை நீக்கம் செய்கிறது. திரும்ப திரும்ப நிறுவனத்திடம், அது தொழிலாளர் துறையிடம் எல்லாவற்றிலும் சொல்லிவிட்டோம். அவர்களுக்கு அப்ரூவல் வாங்கணும். அப்படி டிஸ்மிஸ் பண்றதுன்னா முன்னாடியே அப்ரூவல் வாங்கணும், சட்டம். எதை பத்தி அவங்க கவலைப்படல. அடுத்த கட்ட போராட்டம் என்ன வரும்? அடுத்த கட்ட போராட்டம் பல கட்ட போராட்டங்கள் வரிசையா நடத்துவோம். தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம். அவங்க சாம்சங் இது நடத்துவோம். ஒன்டே வேலை நிறுத்தம் இந்த பகுதியில், பிறகு ஒன்டே வேலை நிறுத்தம் மாநில அளவில் என்பது உட்பட எல்லா விதமான போராட்டங்களுக்கும் நாங்கள் திட்டமிடுவோம். நாம் பார்த்திருக்கலாம், உலகம் முழுவதும் இன்று இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தொழிலாளர்களால் மட்டும்தான். ஆகவே தொழிலாளர்கள் பிரச்சனையில் அரசு முறையாக கையாள வேண்டும். அதே நேரத்தில் காலதாமதம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் தொழில் நிறுவனங்கள் இங்கு வரும்பொழுது தொழிலாளர்களுக்கான சட்டங்களை அமல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொழிலாளர்களுடைய நலன் காத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்கங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் இந்த சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக மற்ற பல நிறுவனங்களை சார்ந்த ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அரசு இந்த பிரச்சனையை சாம்சங் ஊழியர்களோடு முடிக்கப் போகிறதா, அல்லது தமிழகம் முழுவதும் CITUடைய அடுத்த கட்ட போராட்டத்துடன் எடுத்து செல்ல போகிறதா என்பதெல்லாம் அரசுடைய கையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகிறது. களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தன்.